வணக்கம். சென்னை மயிலாப்பூரிலிருந்து என் அருமை அபிமானி அற்புதமான கேள்வி ஒன்றை கேட்டிருக்கின்றார். குருவே, பதஞ்சலி யோகம், ஹதயோகம் மற்றும் குண்டலினி கிரியா யோகம் 3 வழிகள் ராஜயோகத்திற்கு சம்பந்தப்பட்டது. முக்தியடையும் பொருட்டு ஏதாவது ஒரு இந்த பயிற்சியை மேற்கொண்டால் கண்டிப்பாக நம்ம ஆத்மாவை இறை அருளோட கொண்டு போய் சேர்த்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. உங்க நிறைய வீடியோல நீங்க குண்டலினி கிரியா யோகாவை பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்க. நிறைய பேருக்கு குண்டலினி வைப்ரேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றீங்க. குண்டலினி தன்னுடைய இடத்திலிருந்து வெளியே இறையருளை தேடி போவது என்ன தவறு? ஏன் இந்த குண்டலினி கிரியா யோகாவை நீங்க அவ்வளவு ஸ்பெசிபிக்கா செய்யக்கூடாதுன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அருமையான கேள்வி. குண்டலினி கிரியா யோகாவை செய்யக்கூடாதுன்னு நான் சொல்லல. குண்டலினி கிரியா யோகா செய்யணும்னா அனுபவம் உள்ள ஒரு குரு, சாதனை புரிந்த ஒரு குரு உங்க அருகாமையில் இருக்கணும். நிறைய வீடியோல நான் திருப்பி என்ன சொல்லியிருக்கேன்னா, குண்டலினி வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லல. குண்டலினி வெளியே வரணும்னா எந்த மாதிரி சமயத்துல குண்டலினி வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேனே தவிர குண்டலினி கிரியா யோகாவை செய்யக்கூடாதுன்னு எங்கேயுமே நான் சொல்லல. பக்குவப்படாமல் தியான பழக்க வழக்கங்களை அபரிதமாக மேற்கொண்டு கடவுள் தன்மையை அடையாமல் லகுவாக குண்டலினி ஒரு சக்கரத்திலிருந்து இன்னொரு சக்கரத்திற்கு போகாது. ஒன்னா சக்கரங்களை தாண்டி போறப்ப அது ஏதாவது ஒரு சக்கரத்துல லாக் ஆயிடும். அப்படியும் மீறி போச்சுன்னா அது ஆக்னேய சக்கரத்துக்கு போய் உக்காந்துரும். அது மேலேயே போகாது, கீழேயும் வராது. நிறைய உபாதைகளை கொடுக்கும். சில பேருக்கு குண்டலிங்கிறது சரளமா இந்த காத்துல இந்த பட்டத்தை விடுற மாதிரி நினைச்சா மேல போகும், கீழே இறங்கிடும். பட்டம் பார்த்துருப்பீங்க, நல்லா காத்து அடிச்சா மேல போகும், காத்து இல்லைன்னா அது கீழே இறங்கிடும். அந்த மாதிரி நிறைய ஆன்மீக பயிற்சி மேற்கொண்டவர்களுக்கு இந்த குண்டலினி ராக்கெட் மாதிரி மேல போகும், திருப்பி கீழே இறங்கிடும், ராக்கெட் மாதிரி மேல போகும், கீழே இறங்கிடும். ஆனா இது பரம்பொருளோட இணையாது. இதுக்கு மூல காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்ம முக்தி அடையாதது ஒன்று. கர்ம முக்தி என்றால் என்ன? பாவ கர்மங்கள் புண்ணிய கர்மங்கள் ரெண்டும் பண்ணிருக்கீங்க. நிறைய ஆசைகளை மனதுக்குள்ள வைத்திருக்கிறதுனால, நிறைய பாவ கர்மங்களை நீங்கள் செய்திருக்கிறதுனால இந்த உலகத்துல மீண்டும் நீங்க பிறந்திருக்கீங்க. உங்க ஆசைகள் எல்லாம் அனுபவிக்கணும். நீங்க பண்ண பாவ கர்மங்களை எல்லாம் இங்கே தீக்கணும், கழிக்கணும். அப்புறமா தான் உங்களுக்கு கர்ம முக்தி கிடைக்கும். பிறப்பின் ரகசியம், நீங்க எதுக்காக பிறந்திருக்கீங்க, அந்த செயல்கள் இங்கு இயக்கப்பட வேண்டும். கடவுள் தன்மை உங்களுக்கு கிடைக்க வேண்டும். இறையருள் கிடைக்க வேண்டும் என்றால் குழந்தையை போன்ற மனது, எந்த விதமான பிணைப்பு, பெண்ணாசை, பொன்னாசை, மண்ணாசை மூன்றுமே இல்லாத ஒரு நிலை. அந்த சுதந்திரம் தேவை என்றால் கடவுளோடு போய் இணைந்து துக்கத்திலிருந்து சுதந்திரம், வருத்தத்திலிருந்து சுதந்திரம், கஷ்டத்திலிருந்து சுதந்திரம், கெட்ட கர்மங்களிலிருந்து சுதந்திரம் உங்களுக்கு தேவை என்றால் கர்மம் முக்தி ஆக வேண்டும். மனது பக்குவப்பட வேண்டும். ஆத்மா குழந்தையை போன்ற ஒரு நிலையை அடைய வேண்டும். அந்த குழந்தையை போன்ற அடையும் நிலைதான் கடவுள் நிலை. அந்த குழந்தை கள்ளம் கவடமில்லாதது. மனுஷனா 40 வருஷம் 50 வருஷம் வளர்ந்துருக்கோம். நம்ம கிட்ட காம குரோத லோப
மோக மத மாத்திரங்கள் எல்லாம் தலைவிரித்து ஆடிட்டு இருக்கு. எதுவுமே கண்ட்ரோல் இல்லாம இருக்கு. ஐம்புலன்கள் உங்க பிடிப்புல இல்ல. இருந்தாலும் நீங்க அதிக நேரம் தியானம் செய்து செய்து அந்த பிரபஞ்ச சக்தி உடம்புக்குள்ள நிறைய போற மாதிரி பண்ணி உடம்புல நிறைய உஷ்ணத்தை கிரியேட் பண்ணி அந்த தூங்கிட்டு இருக்கிற அந்த குண்டலினி பக்குவம் அடையாத நிலையில் வெளியே வந்துடுது. எப்ப அது பக்குவம் அடைகிறது இல்லை, அது கடவுளோட போய் இணையாது. அதனாலதான் நான் குண்டலினி யோகாவை பண்ணாதீங்கன்னு சொல்றேன். குண்டலினி யோகாவை பண்ணலாம். எப்போ உங்களுக்கு இந்த உஷ்ணம் அதிகரிக்குது, உஷ்ணத்தை தணிக்க வேண்டும். எப்பொழுது உங்களுக்கு விசித்திரமான அனுபவங்கள் தியானங்களில் குண்டலினி குறித்து ஏற்படுது, உடனே நீங்க குரு கிட்ட போய் சொன்னீங்கன்னா அந்த குரு அந்த உஷ்ணத்தை, குண்டலினி உஷ்ணத்தை கண்டிப்பா இறக்கிடுவார். பக்குவம் ஆற வரைக்கும் உடம்புல உஷ்ணம் ஆகக்கூடாது. நீங்க தியானம் பண்ண 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 கண்டிப்பா உஷ்ணம் ஆகும். ஒரு கற்று தேர்ந்த ஒரு குரு கிட்ட நீங்க போய் சேர்ந்தீங்கன்னா உடம்புல அதிகமா உஷ்ணம் ஆறதுக்கு அந்த குரு விடமாட்டார். நான் அதுதான் திருப்பி சொல்றேன், உங்களுக்கு ஒரு குரு தேவை. திருப்பி சொல்றேன், குண்டலினி கிரிய யோகா பண்றதுன்னா குரு இல்லாம நீங்க பண்ணக்கூடாது. குண்டலினி கிரிய யோகாவை செய்யாதீங்கன்னு நான் சொல்லவே இல்லை. கண்டிப்பா நீங்க பண்ணலாம். ஆனா பக்குவப்பட்ட, தேர்ச்சி அடைந்த, சாதனை புரிந்த ஒரு குருவை வச்சுக்கிட்டு நீங்க குண்டலினி கிரிய யோகா பண்ணீங்கன்னா 1000 பேர் 1,00,000 பேர் இந்த கிரிய யோகா பண்ண யாரோ ஒருத்தருக்கு 2 பேர் அது பகவானோட போய் இணையும். அதனால நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கின்றேன். நன்றி, வணக்கம்.